சார் பின்னாடி வாங்க சார். சார் கொஞ்சம் பின்னாடி ஃபுட்டு வாங்க இப்போ வாங்க. தமிழரசி தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ததை அடுத்து எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? மோனிகா, தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்கான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது இந்த தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவந்தியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 2B மற்றும் படிவம் 26 ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் வழங்கியிருக்கிறார். மேலும் இந்த பிரமாண பத்திரத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் வருமான வரி தாக்கல் செய்த விவரங்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தாக்கல் செய்த வருமான வரி தாக்கல் செய்த விருமணங்கள் மற்றும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் ஆகியவற்றை, அப்புறம் கையிருப்பு பணம், அவர் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள், அவர் வசம் இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள், வாகன விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை அந்த பிரமாண பத்திரத்தில் இணைக்க வேண்டும். அந்த தகவல்கள் இணைக்கப்பட்டு தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அவர் 2வது முறையாக இந்த தொகுதியில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த சூழல்ல 2வது முறையாக அவர் இந்த தொகுதியில போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 5 பேர் மட்டுமே தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில தற்போது 5 பேர் மட்டுமே உடன் இருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அதே போல வழக்கறிஞர்கள் மற்றும் பொறுப்பாளர் மட்டும் உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அந்த வேட்புமனு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக பெசன் சாலையில இந்த தொகுதி மக்கள் மற்றும் கட்சியினர் அவரை வழிநெடுகிலும் சூழ்ந்து உற்சாகமாக வரவேற்றனர். அவர் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களை சந்தித்தவாறு வந்து தனது வேட்புமனுவை அளித்திருக்கிறார். இந்த வேட்புமனு தாக்கல் தற்போது முடிந்திருக்கக்கூடிய நிலையில செய்தியாளர்களை துணை முதலமைச்சர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலை வேட்புமனு தாக்கல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இன்று மாலை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அவர் தமிழகம் முழுவதும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தொடர் பரப்புரையிலும் ஈடுபட இருக்கிறார். மோனிஷா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எத்தனை மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்த இருக்கிறார்?
திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் MP தயாநிதி மாறன் மற்றும் வழக்கறிஞர்கள் உடன் இருக்கிறார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகளும் அங்கு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கும் சூழலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுகவே அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு சாதகங்கள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மாலை வேளையில் அவர் பரப்புரையும் மேற்கொள்ள இருக்கிறார். தேர்தல் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தற்போது அங்கு தேர்தல் அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில இரண்டாவது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுவார் என்று திமுக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கார். தொடர்ந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஊர்வலமாக வந்தார். அவருக்கு திமுகவுடைய தொண்டர்களும் கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள். தொடர்ந்து இரண்டாவது முறையாக உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டியிடுகிறார். கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற நிலையில மீண்டும் அதே தொகுதியில களமிறங்குவார் என்று திமுக தலைவர் ஏற்கனவே அந்த வேட்பாளர் பட்டியலில் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில ஏற்கனவே பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய துணை முதலமைச்சர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்று சென்னை திரும்பிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் மீண்டும் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அவரோடு மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், திமுகவுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க. அவர் ஊர்வலமாக திருவல்லிக்கேணி பகுதியில வந்து இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார். பல்வேறு திட்டங்கள் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில இவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில மீண்டும் அதே தொகுதியில களமிறங்குகிறார். அவர் திருவாரூர் தொகுதியில போட்டியிடுவார், தொகுதி மாறுவார் என்ற பல்வேறு யூகங்கள்லாம் பேசப்பட்ட நிலையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலேயே இரண்டாவது முறையாக அவர் போட்டியிடுகிறார். ஏற்கனவே இந்த சேப்பாக்கம் தொகுதியில மறைந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதி போட்டியிட்ட தொகுதி. அந்த அடிப்படையில் தான் இந்த தொகுதியை கடந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்தார். மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற அடிப்படையில இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்குகிறார். நேரடியாக அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. கடந்த முறை அதிமுக கூட்டணியில பாமக வேட்பாளர் போட்டியிட்ட நிலையில இந்த முறை அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதிமுகவுடைய மாவட்ட இருக்கக்கூடிய ஆதி ராஜாராம் இந்த தொகுதியில வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கார். கணிசமான திமுகவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில இந்த முறை இஸ்லாமிய வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய பலமும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக திமுகவுடைய நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அவரிடம் முயற்சி செய்யப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை கேட்க முயற்சிக்கிறார்கள். பல்வேறு திட்டங்கள் துணை முதலமைச்சர் தொகுதி என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அதே தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார். திமுகவுடைய நிர்வாகிகள் பல்வேறு பகுதியில அந்த தொகுதியில தேர்தல் பணிமனை எல்லாம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தொடங்கி வைத்து தேர்தல் பணிகளை திமுக நிர்வாகிகள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
தொடர்ந்து 2 நாட்களாகவே தீவிர தேர்தல் பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதையடுத்து எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர் பரப்புரையில் ஈடுபட உள்ளார் கோகுல்? நிச்சயமாக காஞ்சிபுரத்துல பரப்புரையை தொடங்கிய துணை முதலமைச்சர் அங்கிருந்து வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தன்னுடைய முதற்கட்ட பரப்புரை மேற்கொண்டு இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பரப்புரையை ஈடுபடாமல் இங்கு வந்திருக்கார். இன்று அவருடைய தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கார். தொடர்ந்து கொங்கு மண்டலத்துல அடுத்த கட்டமாகவும் டெல்டா மண்டலமாக ஒவ்வொரு மண்டலமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டத்தின் அடிப்படையில் தான் அவருடைய பிரச்சார பயணமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே தொடர்ந்து தற்பொழுது இன்று வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மீண்டும் தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை துணை முதலமைச்சர் தொடங்க இருக்கிறார். செய்தியாளர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் செல்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்யும் போது திமுக அரசுடைய சாதனைகள் மட்டுமில்லாமல் எதிர்கட்சிகளையும் விமர்சனம் செய்யும் வகையில உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் பேச்சானது அமைந்திருக்கிறது. காஞ்சிபுரத்துல திமுகவை தொடங்கிய மறைந்த முதலமைச்சராக இருந்த அண்ணாவுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்திய பின்னர் அங்கிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதாக